இந்த லாக்அப் டெத்ஸ் நிறைய நடக்குது. இது வந்துட்டு இந்த போலீஸ்காரங்களோட அராஜகம். ஃபர்ஸ்ட் வந்து அவனோட ஒரு கம்மல் இருந்துச்சு, அந்த கம்மலை அனுப்பிச்சி வச்சாங்க. நல்லா தான் இருக்கிறாரு, சாப்பிட்டுட்டு இருக்காரு எல்லாம் சொன்னாங்க. அவங்க ஒய்ஃப் கிட்டன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கிருந்தோ தகவல் வந்துச்சு, இந்த மாதிரி அவர் இருந்துட்டாருன்னு சொல்லிட்டு நாங்கள் போய் கேட்கும்போது இல்லை ஹாஸ்பிட்டல் போய் அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டோன்னா இங்கே ஸ்டேஷன் போக சொன்னாங்க. ஸ்டேஷன்லேருந்து ஹாஸ்பிட்டல் அவங்க அடிக்கிற அடி அந்த லத்தியை வச்சு இல்லைன்னு ஒரு சிலர்லாம் ஐஸ் மேலே படுக்க வச்செல்லாம் செய்வாங்க. ரொம்ப அடிக்கும் போது எங்கேயோ அடிப்பட்டு தான் செய்வாங்க. மேலே கீழே சுத்த வச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் அனாதை, அவனுக்கு யாருமே இல்லைன்னு சொல்கிறது தப்பு. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மேம் வணக்கம். மேம் வணக்கம். மேம் நாகர்கோவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஏன்னா விசாரணை கைதி அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போன அவர் வந்து லாக்அப் டெத் ஆயிருக்காங்க அப்படின்னு தகவல் வெளியே வந்திருக்கு. மேம் அவங்க அக்கா கூட ஒரு பரபரப்பான பேட்டி கொடுத்துருக்காங்க. என்னோட தம்பி வந்து உடல்நலக்குறைவெல்லாம் சாவலை, இது வந்து திட்டமிட்ட கொலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. என்ன நடந்திருக்கு மேம் இதில்? இப்போது நம்ம சமீப காலம்னு சொல்ல முடியாது, ஜென்ரலாகவே நம்ம இந்தியாவில் ஆல் ஓவர் இந்தியா அண்ட் தமிழ்நாட்டில் கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக இந்த லாக்அப் டெத்ஸ் நிறைய நடக்குது. இது வந்துட்டு இந்த போலீஸ்காரங்களோட அராஜகம். தட் இஸ் அவன் அக்யூஸ்டாகவே இருக்கட்டும், இல்லாட்டி நிஜமாகவே திருடினாங்களோ திருடலையோ யாருக்குமே தெரியாது, இல்லாட்டி அவன் ட்ரக் டீலராக யாருக்குமே டில் ப்ரூவ் இல்லை குட்கா கேஸ்ல கைது பண்ணேன்னு குட்கா கேஸில் பிடிச்சிட்டு போயிருக்கிறாங்க. ஓகே, அப்போ வந்துட்டு பட் அவங்க வீட்டில் என்ன சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, சும்மா ஒரு விசாரணைக்குன்னு சொல்லிட்டு போய் அங்கே அரெஸ்டட். அது அவர் பேருங்க மேம்? அவர் பேர் வந்து சபரிவர்மன். ஓகே, சபரிவர்மன் சபரிவர்மன் ஃப்ரம் நாகர்கோயில். இப்போ அவங்க சிஸ்டர் வந்து சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அவனோட ஒரு கம்மல் இருந்துச்சு, அந்த கம்மலை அனுப்பிச்சி வச்சாங்க. நல்லா தான் இருக்கிறாரு, சாப்பிட்டுட்டு இருக்காரு எல்லாம் சொன்னாங்க. அவங்க ஒய்ஃப் கிட்டன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கிருந்தோ தகவல் வந்துச்சு, இந்த மாதிரி அவர் இருந்துட்டாருன்னு சொல்லிட்டு நாங்கள் போய் கேட்கும்போது இல்லை ஹாஸ்பிட்டல் போய் அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டோன்னா இங்கே ஸ்டேஷன் போக சொன்னாங்க. ஸ்டேஷன்லேருந்து ஹாஸ்பிட்டல். அப்போ வந்து இதெல்லாம் வந்துட்டு ஜென்ரலாக ஃபார் பீப்புள், தமிழ்நாடு போலீஸ் இல்லாட்டி இந்தியாவில் இருக்க போலீஸ் எல்லாமே ஆர் நாட் பீப்புள் ஃப்ரெண்ட்லி. இது வந்துட்டு நம்மளை அழைக்க வைப்பாங்க. நீங்கள் இப்போ போங்க ஒரு பாமர மக்களாக ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனால் அந்த போலீஸ்காரங்க அந்த பொம்பளைங்களாட்டும் சரி ஆம்பளைங்களாட்டும் சரி எவ்வளோ ரூடாக இருப்பாங்க. சரி அவன் அக்யூஸ்டாகவே இருக்கட்டும், அதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை அவங்ககிட்ட கூட அப்படி அராஜகமாக நடந்துக்கணும்னு தேவையில்லை. இப்போ வந்து அந்த கெவின் நடந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாமே தட் இஸ் அவங்க அடிக்கிறது, அவங்க வந்து ரொம்ப அடிக்கும் போது எங்கேயோ அடிப்பட்டு தான் செய்வாங்க. அப்போ வந்து இது கண்ட்ரோல் ஆகுதா கம்மி ஆகுதுன்னா கிடையவே கிடையாது. இப்போ இந்த கேஸ்ல கூட அவங்க அக்கா சொல்றாங்க, என் தம்பி இறந்ததுக்கான வந்து ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்றாங்க. ஆமா, அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. அதுதான் ஹாஸ்பிட்டல் போலீஸ் ஸ்டேஷன் மேலே கீழே சுத்த வச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் அனாதை, அவனுக்கு யாருமே இல்லைன்னு சொல்றது தப்பு. அப்போ வந்து அவங்க இதுக்கு போஸ்ட்மார்ட்டம் எடுத்துகிட்டு போகும்போது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் அங்கே வந்து அவன் வந்து அனாதைன்னு சொல்கிறது தப்பு. அப்போ இந்த போலீஸ்காரர்கள் ஏதோ தவறு செய்திருக்காரு, ஏதோ தவறை மூடி மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி போய் பித்துறாங்க. இட்ஸ் நாட் அ குட் திங். இது வந்து தமிழ்நாட்டில் ஆளும் கட்சி அந்த சிஎம் கீழே தான் இந்த ஹோம் போர்ட்ஃபோலியோ வருது. நீங்கள் யூ சீ இன் ஸ்டாலின்ஸ் டைம் அவங்க சிஎம்மாக இருக்கும்போதும் சரி, இப்போ இந்த தூய சக்தியான விஜய் ரொம்ப தூய சக்தி சொல்லி அவங்க கீழே தான் அந்த போர்ட்ஃபோலியோ இருக்குது. அவங்க இப்போ இந்த 60 டேஸில் இந்த தாவேக்காவோட ஆட்சியில் எவ்வளோ குழந்தைங்க கற்பழிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளோ கொலை நடந்திருக்குது, எவ்வளோ அராஜகம் நடந்திருக்கு உங்களுக்கே தெரியுது. அப்போ வந்து இவங்கெல்லாம் என்ன அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த லாக்அப் டெத்ஸ் எதுக்கு நடக்குது? அதான் லாக்அப் டெத் நடக்கும் போது போலீஸ் இந்த அதை லாக்அப் டெத்னு ஆயிடுச்சு, அது ஒரு விசாரணை எடுப்பாங்க போலீஸால தான். அதான் லாக்அப் ஆன பிறகு இந்த கேஸை வந்து ஒரு போலீஸ் எப்படி விசாரணை பண்ணுவாங்க மேம்? என்ன பண்ணுவாங்க, என்ன ப்ரொசீஜர்? யூ ஹேவ் டு என்கொயர், அதுக்கு தப்பு இல்லை. பட் நோபடி கிவ்ஸ் யூ த ரைட் ஆஸ் பர் ஹியூமன் ரைட்ஸ். இது இவங்களெல்லாம் அப்படியெல்லாம் அடிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு அவங்க அடிக்கும் போது அராஜகமாக அடிப்பாங்க. நீங்கள் போலீஸ்க்கு உள்ளார போய் நீங்கள் போய் பாருங்கள், அவங்க அடிக்கிற அடி அந்த லத்தியை வச்சு இல்லாட்டி ஒரு சிலர்லாம் ஐஸ் மேலே படுக்க வச்செல்லாம் செய்வான். அதெல்லாம் தப்பு. நார்மல் திங்ஸ். நீ வந்து ஒரு டெரரிஸ்ட்டை நீ இது பண்ணு, உனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வரணும், இல்லை நாடோட
இது செக்யூரிட்டி இஸ் அட் ஸ்டேக்குன்னு சொல்லும்போது நீங்கள் அதெல்லாம் செய்யுங்க. பட் வந்து ஒரு ஆர்டினரி இந்த ஸ்மால் இது வந்து இன்னும் கன்ஃபார்ம் தெரியாது. இவன் நிஜமாவே குட்கா விற்றானா வீட்லேயே அந்த பையன் மூஞ்சியை பார்த்தா அப்படி தெரியல. மாற்றுத்திறனாளி வேற சொல்றாங்க. மாற்றுத்திறனாளி வேற. அப்போ வந்து மாற்றுத்திறனாளிகளை அடிக்கவே கூடாது. சட்டம் சட்டம் அவங்கள இதே பண்ண முடியாது. விசாரணை செய்வாங்க மேம். அது எப்படி விசாரணை அவங்களை இப்படிலாம் செய்யவே முடியாது. அவங்களை அரெஸ்ட் பண்ணுறதே ரொம்ப பெரிய தப்புங்க. மாற்றுத்திறனாளிக்கு நிறைய ப்ரொடெக்ஷன் இருக்குது. என்னென்ன இருக்குங்க? தட் இஸ் லேசாலாம் இப்போ நம்மளெல்லாம் பிடிச்சிட்டு போகிற மாதிரி மாற்றுத்திறனாளி மேலே கேஸ் போட முடியாது. அவங்களுக்கு ஒரு அசோசியேஷன் இருக்குது. அந்த அசோசியேஷன் அவங்களுக்காக கண்டிப்பாக வருவாங்க. அப்படி இருக்கச்ச இது வந்துட்டு கண்டிப்பாக அந்த பையனோட மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியல. இது யாரையோ ஏதோ இந்த போலீஸ்காரங்களும் வந்துட்டு நான் பார்த்துருக்கேன் நிறைய தடவை. முகத்தை வைத்து இல்லை அது இருக்கலாம். நானே தவறாக இருக்கலாம். இல்லை நானே தவறாக இருக்கலாம். ஐ எம் நாட் ட்ரைங் டு ஜஸ்டிஃபை. திஸ் இஸ் மை ஃபீலிங் தட் அந்த பையனை பார்த்தா அப்படி தெரியலன்னு சொல்லிட்டு. பட் வந்துட்டு இந்த போலீஸ்காரங்களுக்கு ஒரு வரம்பு இல்லாம தான் பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்க என்ன வரம்பு மீறுறாங்க? இப்போ ஒரு குற்றவாளிக்கும் ஒரு போலீஸ்க்கும் பிரச்சனை இல்ல. அதான் ஒரு குற்றவாளிக்கும் ஒரு போலீஸுக்கும் எந்த ஒரு முன்பக்கமும் இல்ல. ஆனா விசாரணை செய்யும்போது எதுக்கு இவ்வளவு ஆஷா நடந்துக்கிறாங்க? எதனால அவங்க இப்படி நடந்துக்கிறாங்க? என்ன காரணம்? ஒண்ணும் இல்லைங்க. இப்போ நான் எங்க காலேஜ்ல கார்டனர் அப்படியே சாப்பிட்டு போட்டு வந்து நின்றுட்டு பேசிட்டு இருந்தாரு. அப்படியே இறந்துட்டார். வயசானவர் இறந்துட்டார். பட் நாங்க நினைச்சோம் will inform the police station and the hospital பக்கத்தில் to check up. ஏன்னா சம்டைம்ஸ் செத்து போயிட்டா நம்ம நினச்சி கோமாவில் கடை விழுந்திருக்கலாம். ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணுறது தான். அந்த போலீஸ்காரங்க என்ன அராஜகம் பண்ணுறாங்கன்னா பாவம் அந்த செத்து போனவர் ஒரு ஏழை. we are trying to help. அவன் என்ன நினைக்கிறான், இந்த காலேஜ் எப்படின்னா மிரட்டி நம்ம பணம் சம. இந்த போலீஸ்காரங்களுக்கே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 98% ஆஃப் த போலீஸ்க்கு வந்து அந்த மனிதாபிமானம்ட்டு இந்த ஃபீலிங்கே இருக்காது. அவங்களுக்கு வந்து அந்த ஆரகன்ஸு நான் சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாலே உங்களை அன்பா என்ன தம்பி என்ன வேணும்னு கேட்க மாட்டாங்க. எதுக்கு வந்த என்னடா அப்படி தான் பேசுவாங்க. அப்போ வந்துட்டு அந்த லாங்குவேஜ் த வே யூ பிஹேவ். அதே மாதிரி ஒரு ப்ரெஷர், அதாவது இதுவே பல கேஸை பார்க்கறதுனால அவங்க உளவு ரீதியாக பாதிப்பு அடைகிறாங்களா? அதெல்லாம் கிடையாதுங்க. இப்போ நாங்களும் தான் எங்கள் பிஸ்னஸ் லைஃப்பில் எவ்வளோ உளைச்சல் பார்க்குறோம் செய்கிறோம். பட் வந்து ஈவன் இந்த கவர்மெண்ட் மேலேயும் நிறைய தவறு இருக்குது. தட் இஸ் மேக்கிங் தெம் ஒர்க் ஃபார் 12 hours 15 hours. அவங்களுக்கு அந்த இதே டைமே இல்லை இஷ்டத்துக்கு. அதெல்லாமே தப்பு. நீங்கள் வந்துட்டு ஒரு லேபர் இது இவ்வளோ தான் வேலை செய்யணும்னு சொல்லி மற்றவங்களுக்கு சொல்கிறீங்களா, அதே தான் போலீஸ்க்கும் அப்ளை பண்ணணும். அந்த அவங்கள டே இன் அண்ட் அவுட் வேலை வாங்குறதும் தவறு தான். பட் அதுக்குன்னு சொல்லிட்டு இந்த மோஸ்ட் ஆஃப் த போலீஸ் 2% ஆஃப் த போலீஸ் தான் அன்பாக பேசுவாங்க. மிச்சம் 98% பாருங்கள் அவங்களுக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு திமிர், அந்த ஒரு தெனாவெட்டு, அந்த ஒரு நீங்கள் போய் வந்தானா உங்களை உட்கார கடை சொல்ல மாட்டாங்க. ஆனால் அங்கே போட்டு போர்டு போட்டிருப்பாங்க, வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் த பப்ளிக் ஆர் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள்னு போடுவாங்க. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. ஆனால் இது வந்து அவங்க பொலிட்டிக்கலாக கேட்கலாம் மேம், இது தெரிஞ்சுக்க தான் கேட்குறேன். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அவங்க வந்து முதல்ல ஒரு உட்கார வச்சு பேசக்கூட மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் சிஎம் அவர்கள் சொல்கிறார் இப்போலாம் வந்து மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு. அந்த நிலையில் அப்போ அந்த நிலைமை மாறி இருக்குங்களா, இன்னமும் அப்படி தான் இருக்குங்களா? நான் இன்னும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இப்போ மட்டும் போகலீங்க. ஸோ ஐ கான்ட் சே அபவுட் இட். பட் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லலாம். இன்னுமே ஊழல் இருக்கிறது. நான் இந்த 2 months வந்துட்டு ஊழல் தாண்டி மக்களும் அந்த போலீஸ் அதிகாரிகளும் மக்கள்கிட்ட வந்து ஒரு கைண்டாக இருக்கு. அதான் ஐம் ட்ரைங் டு டெல் யூ தட். நான் வந்து முந்தா நேற்று வந்து இந்த வாட்ஸ்அப்பில் வந்துச்சு இந்த ஊழல் இதுக்கெல்லாம் இந்த நம்பர்ஸ் இந்த ஊர் இந்த டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி வந்துச்சு. சரி அது உண்மையாக சொல்லிட்டு அந்த நம்பருக்கு அடித்து பார்த்தேன். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த நம்பர்ஸ் வந்து யாருமே எடுக்க மாட்டாங்க. ஆனால் நல்லதும் நான் சொல்கிறேன். அந்த வந்து எடுத்தாங்க கோயம்புத்தூர் இது கலெக்டரேட்டாக எங்கன்னு தெரியாது, டிவிஏசி அந்த ஊழல் குற்றத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு. அண்ட் இட் வாஸ் 7:30 in the evening. யூஸ்வலி அந்த நேரத்துக்கு ஃபோனை எடுக்க மாட்டாங்க. பட் எடுத்தார் ஒருத்தர். எடுத்துகிட்டு நான் கம்ப்ளைண்ட் இது உண்மையாக இந்த ஆஃபீஸ் ஆனால் ஆமாம்லன்னு சொல்லி அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஊழலை பற்றி நீங்கள் வந்து வீடியோ எடுத்துருக்கணும், நீங்கள் வந்து முதலே டிவிஎஸ்சி கம்ப்ளைண்ட் பண்ணணும், இப்படி ஆல் இம்ப்ராக்டிக்கல் திங்ஸ், எதுவுமே இதெல்லாம் பண்ண முடியாது. அப்போ நான் சொன்னேன் நீங்கள் எல்லாமே இம்ப்ராக்டிக்கல் திங்ஸ் சொல்கிறீங்க, நாங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு நாங்கள் அதுக்கு எதுக்காக ஊழலை பற்றி நாங்கள் சொல்கிறோன்னு சொன்னோன்னா அதை பற்றி. பட் அந்த நபர் நல்லா பேசினார், நம்ம அதையும் சொல்லணும். ஏன்னா எல்லாமே தப்பு சொல்லக்கூடாது. பட் அந்த நம்பர் கரெக்டாக இருந்துச்சு. அந்த நம்பரில் ஒருத்தர் எடுத்தார். அண்ட் இட் வாஸ் டிவிஎஸ்சி இன் கோயம்புத்தூர், அதோட பிரான்ச். ஓகே, நல்லா தான் பேசினாங்க. ஸோ டெஃபினெட்லி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தட் 1 day வாஸ் குட். பட் இந்த 60 days
இப்போவும் ஊழல் நடந்து கொண்டு தான் சரி, ஓகேங்க. இப்போ வந்து நீங்க ஸ்டார்டிங்கா சொன்னீங்க. முதல் விஷயம் பத்தி பேசும்போது இவர் வந்து ஒரு குற்றவாளியா இல்லையான்னு போலீஸ் வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அப்ப இறந்திருக்காங்க. இங்க வந்து ஒரு 10 சிறார்கள் வந்து செங்கல்பட்டு சிறையில இருந்து தப்பிச்சு ஓடி இருக்காங்க மேம். இது எப்படி பாக்குறீங்க? இது வந்துட்டு செக்யூரிட்டி இது அவங்களோட அங்கே பாதுகாப்பு இன்மை. இல்லை கண்காணிப்பு சரியில்லை. பிகாஸ் அதே மாதிரி பாதுகாப்பும் இல்லை. அந்த செக்யூரிட்டி என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, எப்படி ஓடினாங்க, அந்த கேட் எப்படி திறந்துட்டு அது மெயின் ஓடினாங்க கேட் வழியா தான் ஓடி இருக்காங்க. தெரியாது. மேபி பணம் கொடுத்துட்டு இவன் திறந்தே விட்டு போனானுங்களான்னு தெரியாது, இல்லை குச்சிட்டு போனாங்க. அப்போ என்ன வாட் இஸ் இவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, ஏன்னா அவங்க எல்லாரும் வந்துட்டு மைனர்ஸ். அப்போ வந்துட்டு என்ன நடக்குது, அப்போ வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து லா அண்ட் ஆர்டர் சரியில்லை, அராஜகமாக இருக்குது. எல்லாத்துலேயும் போலீஸ் ஸ்டேஷன்ஸ்லேயும் இவங்க சொல்கிற மாதிரிலாம் அப்படியெல்லாம் வந்துட்டு ஓஹோன்ட்டெல்லாம் சுச்சுவேஷன் கிடையாது. இப்போ நம்மளே பார்க்குறோம் நிறைய இடத்துல இது தகராறு நடக்குது, கொலை நடந்துச்சு. எவ்வளோ கொலை நடந்துச்சு இந்த 60 நாளுக்குள்ளார. அப்போ அதெல்லாம் எதுக்கு நடக்குது? பிகாஸ் தெர் இஸ் நோ போலீஸ், தெர் இஸ் நோ செக்யூரிட்டி. இப்போ இந்த இது சொல்லுவாங்கள்ல, இந்த பேட்ரோல் பண்ணுறது, எவ்வளோ பேட்ரோல் இது கரெக்டாக வருது? நம்ம இங்க கூட தப்பிச்சு ஓடின 10 பேரும் வந்து திருடிருக்காங்க. வழியில போயிட்டு வழியில இருக்காங்க ஒரு 3 பேர் கிட்ட ஃபோன் திருடி இருக்காங்க, பைக் திருடி பணம் திருடி இருக்காங்க. அப்ப எப்பேற்பட்ட குணம். அப்போ வந்துட்டு அந்த அந்த எந்த சூழ்நிலையில் அந்த ஜுவனைல் ஹோம்ஸே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அசிங்கமாக இருக்கும், அவ்வளோ நல்ல க்ளீனாகவே இருக்காது. நான் பார்த்தது மட்டும், ஏன்னா நான் வந்து as a psychology student we used to go to juvenile இந்த இதுக்காக, இந்த குற்றவியல் இந்த இதுக்கு அவங்க ஹோம்ஸ்க்கு. அவ்வளோ அசிங்கமாக இருக்கும் அவங்க சாப்பாடு இதெல்லாமே. இப்போ இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கோ எனக்கு தெரியாது. இல்லை, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க எப்படி திருந்த முடியும்? திருந்த மாட்டாங்க. பிகாஸ் அங்கேயே சரியாக இருக்காதுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த வார்டனோ யாரோ ஒருத்தர் இருப்பாங்களே, இந்த பிள்ளைங்க கிட்டேருந்து பிடுங்கி சாப்பிடுவாங்க, அவங்களே ஊழல் பண்ணி. காவலர்களே. ஆமாம், அப்படியே இருக்கும், ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ அதில் எங்கே இந்த சட்டம் எங்கே உருவாக்கணுமோ அங்கேயே சட்டம் ஒழுங்கு இருக்காது. இப்போ நீங்கள் சொல்கிற பார்த்தா இப்போ சிறைத்துறை வந்து சீர்கட்டி இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்க. சீர்கட்டி ஈவன் இந்த ஜுவனைல் ப்ளஸ் ஈவன் இந்த இது இந்த என்ன சொல்கிறது, இந்த ஜெயில்ஸ் கடை, அங்கே தான் ஊழல் 100% ஊழல் நடக்கும். அப்போ எப்படி அந்த யார் திருத்தணுமோ அவங்களே சரியில்லாதப்போ அப்போ எப்படி மாற்றங்கள் வரும்? மாற்றங்கள் வராது. நம்ம சிஸ்டம் இன் ஆர் கண்ட்ரி இஸ் வெரி பேட். மேம் எனக்கு ஒன்று புரியல. இப்போ ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஒரு அந்த இது பாருங்கள், ஒரு அந்த வாட்ஸ்அப் ஷார்ட்ஸில் அந்த அமெரிக்காவில் அந்த ஃப்ராங்கின் அந்த ஒரு ஜட்ஜு இப்போ இறந்துட்டார் ரீசெண்டாக, கேன்சர் வந்து. ஓகே, அப்போ வந்து அவர் எப்படி அந்த ஏன்னா தப்பு பண்ணியிருந்தா அந்த குற்றவாளிகளை வந்துட்டு எப்படி சிரித்து பேசி அன்பாக பேசி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபைன் 100 ரூபாய் இருந்துச்சுன்னா அந்த சுச்சுவேஷனை பார்த்து அவங்களுக்கு பே பண்ண முடியுமா, எந்த சுச்சுவேஷனில் அவங்க வந்து ஜம்ப் பண்ணாங்க அந்த டிராஃபிக் இதுன்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் பார்க்குறாரு. அவங்கள பேச விட்றாரு. இங்கே நம்ம கோர்ட்ஸில் வந்துட்டு ஜட்ஜஸ் நம்மளை பேச விட்றாங்களா சொல்லுங்கள்? நடக்கிறது இல்லை. அப்போ வந்துட்டு ஏன் அந்த வழக்காடு மொழியை தமிழ் மொழி ஒன்றும் கொண்டே வரலைங்க, அது ஒன்று இருக்குங்க. இல்லை தமிழ் மொழின்ட்டு இல்லைங்க. இப்போ நீங்கள் வந்து ஈவன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் போங்க. இப்போ நான் வந்து எங்களுக்கு தமிழ் தெரியாது, ஏதோ தமிழ் தெரியும். இப்போ நம்ம இவ்வளோ வருஷம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கும்போது தமிழ் தெரியும். ஏன்னா அந்த வார்த்தைகள் வேணால் உச்சரிப்பு இல்லை ப்ரொனன்சியேஷன் அது வேணால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம், மேபி கொஞ்சம் வேர்ட்ஸ் எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஓகே, அப்போ வந்து அந்த பேச ஏன் விடக்கூடாது? மேஜிஸ்ட்ரேட்ஸ் நீங்கள் பாருங்கள், அவங்க எல்பி சில்லுன்னு தான் இருப்பாங்க அந்த கிரிமினல் கோர்ட்ஸில். ஈவன் இந்த ஹை கோர்ட் நீங்கள் ஈவன் இந்த இது போனீங்கன்னா படித்தவங்க எங்கள் மாதிரி, நானே ஒரு வக்கீல், பட் எங்களையே நாங்கள் பேசணுன்னா பேச விட மாட்டாங்க ஜட்ஜஸ்க்கு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஈகோ, என்னமோ பெரிய அங்கே அந்த சீட்டில் உட்காந்துட்டானா மக்கள் வந்து பேசக்கூடாது, அது தவறான ஒரு ஆட்டிடியூட். அந்த மாற்றம் வரணும். ஓகே மேம், இப்போ சிறார் பள்ளிகளில் வந்து அங்கே இருக்க வார்டனே வந்து ரொம்ப கண்டிப்பாக இருப்பார். சரியா? அது இல்லை, கண்டிப்பு தேவைதான், பட் வந்துட்டு அவனே ஊழல்வாதியாக இருக்கக்கூடாது. ஓகே, கண்டிப்பு தேவை. யூ ஹாவ் டு ஹாவ் சம் டிசிப்ளின். ஒருத்தருக்கு நம்ம டிசிப்ளின் பண்ணலாம், ஆனால் அதே வந்து அராஜகமாக பண்ணக்கூடாது.
அதான் இப்போ எந்த குழந்தையும் அது நல்ல அன்பா பேசி ஒருத்தர் இல்ல திருத்தலாம். மேம் நீங்க சொல்றது பார்த்தா அப்ப எந்த குழந்தையும் நல்ல குழந்தை மண்ணில் பிறக்கல. அப்படி தவறு செஞ்சுட்டு தான் சிறைக்க போறாங்க. ஆனா அங்க போற பிள்ளைகள் வந்து திருந்தாம அங்கேயும் திரும்ப குற்றவாளியா மாறுறாங்கன்னா அதுதான் அது அந்த எந்த நிலை. சொசைட்டிக்கு பாதிப்பு? அந்த சூழ்நிலை அங்கே ஒன்றும் திருந்துற மாதிரி இல்லைங்க. அதுதான் நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். என்னன்னா நிஜமாவே ஆக்சுவலி இவங்களுக்கு வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் இருக்கணும். ஈவன் இருக்கணும். ஓகே. ஸ்கூல்ஸ்லேயுங்க கம்பல்சரி தேர் ஷுட் பி அ சைக்காலஜிஸ்ட். இப்போ தான் அந்த இதெல்லாம் கொண்டுட்டு வராங்க. தவிர்த்துட்டு இந்த இவ்வளோ நாள் வந்துட்டு எல்லா ஸ்கூல்ஸ்லையும் ஒரு கவுன்சிலிங் கிடையாது. பிகாஸ் குழந்தைங்க கம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ், ஃபைனான்ஷியல் சோஷியல் பேக்ரவுண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ அந்த குழந்தையோட வீட்டில் அவங்க அப்பா அம்மா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இல்ல மேம் இது நீங்க வெளிய இருக்க குழந்தைங்க நீங்க சொல்றீங்க. ஆனா அது சிறைக்குள்ள இருக்கா இந்த சிறை விஷயம்லாம்? குழந்தைங்க கூட எப்படிங்க அப்படி வராங்க? அவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனை இருந்தது அப்படி ஆறாங்க. யாருமே அவங்கள நீ திருடுன்னு சொல்கிறது அந்த சூழ்நிலை சோஷியல் இது. அப்போ வந்து அந்த குழந்தை அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கொடுக்கணும். இன்னும் கொஞ்சம் அன்பாக அவங்கள திருத்தலாம். திருத்த முடியாதுன்னு கிடையாது. ஏதோ 1 in a million cannot be changing. ஆனால் நிறைய பேர் அன்பால் திருத்தலாம். சரி மேம் நிறைவான கேள்வி மேம். இப்போ சிறையை விட்டு தப்பிச்சு ஓடுங்க அந்த 10 பேருங்க மேம். இப்போ அவங்களோட மனநிலை எப்படி இருக்குங்க மேம்? அவங்க வெளியே போய்க்க திருடி இருக்காங்க. அப்போ வந்து அவங்க ஒன்றும் பெரிய திருந்தின மாதிரி தெரியாது. அவங்க வந்து இன்னும் பெரிய குற்றவாளிகளாக தான் ஆக போகிறாங்க. இன்னும் மக்கள் கஷ்டத்தில் இருக்காங்க. எனக்கு தோணுது. என்னன்னா அவன் அவ்வளோ அங்கே உள்ளார இருந்துட்டு மறுபடியும் வெளியே வரும்போது அவன் என்ன செய்கிறான்? கஷ்டத்துல இருந்து ஓடி போகிறான்னா அது வேற விஷயம். அங்கே ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க சொல்லி. பட் அங்கே ஓடும்போது அவன் வந்துட்டு ஃபோனை திருடுறான், பணத்தை திருடுறான், இப்போ பைக்கை திருடுறான்னா அப்போ அவன் வந்து இன்னும் திருந்துற இன்னும் வேர்ஸ்ட்டாக தான் ஆகிறான். ஒரு சில டைம் இல்லை நல்ல குழந்தைங்க கூட அங்கே போய் கெட்டுடும். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தப்பு பண்ணியிருப்பாங்க. ஓகே, அப்போ வந்து அவங்கள அந்த ஜுவனைல் ஹோமுக்கு அனுப்புவாங்க. நிஜமாகவே பெரிய குற்றமாக இருக்காது. பட் அங்கே போய் இன்னும் குட்டி சவர ஆகிறவங்களும் இன்னும் இருக்காங்க. அதில் இந்த ஜெயில்ஸ் நம்ம ஜெயில்ஸ் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு அந்த என்ன சொல்கிறது மனிதாபிமானம் என்பது ரொம்ப ரொம்ப குறைவு. நன்றிங்க. தேங்க்யூ. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.